ராதிகா, முதலமைச்சர் விஜயனுடைய முதல் நிகழ்வாக அவர் தலைமைச் செயலகத்தில் மேற்கொண்ட அரசு பணிகளை கடந்து அவர் வெளியில் மேற்கொண்ட ஒரு முதல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள், குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோர் 5 கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது. இதனைதான் 2024 கட்சி தொடங்கப்பட்ட அடுத்த 2 ஆண்டுகள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பதிவு செய்தார்கள். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் கிடைக்கப்பட்டாலும் கூட ஒரு கட்சி தொடங்கி அடுத்து வரக்கூடிய தேர்தலை எதிர்கொண்டு 35% வாக்கு பெறுவது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் இன்று காலை பதவியேற்றார். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து 9 அமைச்சர்கள் கொண்ட பட்டியல் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து நேராக தலைமைச் செயலகம் சென்றால் முதல் முறையாக கோட்டை சென்ற முதலமைச்சர் விஜய் அங்கு முதலமைச்சர் அறைக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்து முக்கியமான ஆவணங்கள் தொடர்பான கோப்புகளை கையெழுத்திட்டார். அதற்கு பிறகு மூத்த IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார், அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகுதான் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது, இந்த நிகழ்வுகளாம் முடிவுற்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்ல இருக்கின்றார், அங்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல் தலைமைச் செயலகத்திலிருந்து நேராக பெரியார் திடலுக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அங்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கி வீரமணியிடம் அவர் முதலமைச்சரானதற்கு வாழ்த்து பெற்றார். கி வீரமணி விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு பிறகு இரு தரப்பிலும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை பரஸ்பரம் செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகு சில நிமிடங்கள் அங்கு இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்து கி வீரமணியும் விஜயும் சில நிமிடங்கள் பேசினார்கள். அப்போ நடப்பு அரசியல் குறித்தோ அல்லது பல்வேறு நிகழ்வுகள் குறித்தோ பேசப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், புசி ஆனந்த் உள்ளிட்ட வெங்கட்ராமன் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் விஜயுடன் சென்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பழைய புகைப்படங்கள், வரலாற்று ரீதியான புகைப்படங்கள், பெரியாருடைய புகைப்படங்கள், அவருடைய பயணங்கள் குறித்த அந்த வாழ்க்கை குறிப்புகள் உள்ளிட்ட அனைத்தையும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி விஜய்க்கு அதை விளக்கி கூறினார். இந்த இடத்தினுடைய சிறப்பு, அதே போன்று பெரியாருடைய அந்த வாழ்க்கை பயணம், அரசியல் பயணம், ஒரு பேச்சுகள், அவருடைய கொள்கைகள், குறிப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் இருக்கக்கூடிய அந்த சான்று ஆவணங்களாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் முதலமைச்சர் விஜய்க்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி விளக்கி கூறினார். அதற்கு பிறகு அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய நினைவிடம் சென்ற விஜய் பெரியாருடைய நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி வணக்கம், வீர வணக்கம் செலுத்தி அவர் அதை வணங்கினார், மரியாதை செலுத்தினார். அப்போது உடன் சென்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி வாழ்கவே என முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முழக்கம் எழுப்பினார். சில நிமிடங்கள் இந்த முழக்கம் என்பது இருந்தது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்ட பிறகு வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி வாழ்கவே என முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த பயணம் முடிவுற்று அங்கிருந்து விஜய் சென்றிருக்கிறார். இந்த நிகழ்வு முதலமைச்சர் விஜயினுடைய மிக முக்கிய, அதாவது தலைமைச் செயலகத்தையும் தாண்டி நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவருடைய பணி என்ன, அவருடைய நகர்வு என்ன என்பதும் உற்று கவனிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி தமிழகம் சென்னை, அதாவது விஜயினுடைய முதலமைச்சராக விஜய் பதவிக்கு நிகழ்வில் கலந்து கொண்ட ராகுல் காந்தியுடன் விஜயும் சந்தித்து பேச்சுவார்த்தையும் இருப்பதாக கூட சொல்லப்பட்டது. அது போன்ற பேச்சுவார்த்தை இருக்கின்றதா என்பதையும் அது எப்போது என்பதையும் நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் உறுதியான தகவல் இல்லை. அது ஏற்கனவே செய்தியாக கூறப்பட்டது. அதுக்கு பிறகுதான் உறுதியான ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜய் சந்திக்கின்றாரா என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றாக தான் பெரியார் திடலுக்கு சென்ற விஜய் அங்கு மூத்த தலைவரும் திராவிட கழகத்தினுடைய தலைவருமான கி வீரமணியை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சில நிமிடங்கள் பேசினார். அது முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொருட்டு பெரியாருடைய புத்தகம் மற்றும் பெரியாருடைய சிறிய சிலை ஒன்று நினைவு பரிசாக விஜய்க்கு கி வீரமணி வழங்கினார். அதற்கு பிறகு சில நிமிடங்கள் பேசிய பிறகு அங்கிருந்து அவர் பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்றார். இப்படியாக அந்த பயணங்கள் என்பது நடந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக அங்கிருந்து அவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அடுத்த நகர்வு, அடுத்த பணி என்ன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ராதிகா.